Greetings from Elite English Academy. Dear friends, welcome to PGTRB English 2025 Preparation Series. இந்த வீடியோவில் 2025 நியூ சிலபஸில் யூனிட் 1ல என்னென்ன நியூ டாபிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 2022ல இதுக்கு முன்னாடி நடந்த PGTRB எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் செட்டில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, இது போக ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக என்னென்ன நாம் தெரிஞ்சுக்கணும், எந்த பர்டிகுலர் ஒர்க்ஸுக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நியூ அண்ட் ஓல்டு சிலபஸ். இப்போ ஃபர்ஸ்ட் செட் நியூ சிலபஸ், செகண்ட் செட் இந்த பக்கம் ஓல்டு சிலபஸ். இது நம்ம க்ளோஸாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே மூணு டாபிக் தான் புது டாபிக். ஃபர்ஸ்ட் கேண்டர்பரி டேல்லாம் இருக்கு, இந்த புக் ஆஃப் டச்சஸ். ஸோ அதில் சாப்டர் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கு, பட் அது கிளியரா இல்லை. அதனால இந்த புக் ஆஃப் டச்சஸை நம்ம முழுசா படிச்சுக்கணும். மற்றபடி புரோத்துலாமியன், எபித்தலாமியன் இது எல்லாமே இருக்குது. அடுத்து தாமஸ் வயட்டோட ரிமெம்பரன்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் அந்த பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் அந்த வால்யூம்ல இருந்து அதில் தாமஸ் வயட்டோட ஒர்க் 2 இருந்தது. ஆனால் அதை தாண்டி இப்போ ரிமெம்பரன்ஸ் அப்படின்ட்டு வேற ஒரு போயம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பேக்கன் எஸ்ஸே, சர் பிலிப் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் போயட்ரி, புக் ஆஃப் ஜோப் இது எல்லாமே பழசு தான். டாக்டர் ஃபாஸ்டர் ஸ்பானிஷ் ட்ராஜடி. அடுத்து கடைசியாக பென் ஜான்சன் லாஸ்ட் டைம் ஆல்கமிஸ்ட் இருந்தது. இந்த தடவை எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த புக் ஆஃப் டச்சஸும் எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் இந்த 2 தான் பெரிய நியூ டாபிக். மற்றபடி ரிமெம்பரன்ஸ் சின்ன போயம் தான். அப்போ ஏற்கனவே பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் சிலபஸ்ல யூனிட் 1 ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதுவும் ஒருவேளை பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த புக் ஆஃப் டச்சஸ் அதுல இருக்குது, அதுல படிச்சிருப்பாங்க. எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் கொஞ்சம் புதுசா இருக்கும். மற்றபடி யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த ரிவிஷன் பண்ணணும், பிளஸ் நல்ல கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும். 2022 பிப்ரவரியில மொத்தம் 3 டெஸ்ட் நடந்தது. ஸோ அதில் 17th ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன். அதோட ஃபர்ஸ்ட் பேட்சோட கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் சேஸ் ஃபார் தோஸ் வித் பவர் டு ரீட் த வேர்ட் ஷுட் பி ஆஸ் கசின் டு த டீட். ஆப்ஷன் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, செனேகா. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா இது ஒரு கிரிட்டிசம் யூனிட்ல உள்ள கொஸ்டின் அப்படின்னு தோணும். ஸோ இதில் செனேக்காவுமே ட்ராஜடிக்கு பெயர் போன ஆள் தான். அவரோட செனேக்கன் ட்ராஜடி அப்படின்னு தான் அந்த ஒரு ட்ரெடிஷன் வந்தது. அப்போ பார்க்கும்போது இது கிரிட்டிசம் யூனிட் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்டோட இந்த கொஸ்டினோட ஆன்சரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இது கேண்டர்பரரி டேலோட ஒரு லைன், எக்ஸாக்ட் லைன். சாசர் அவருடைய கேண்டர்பரரி டேல்ல இந்த லைனை கோட் பண்ணியிருக்கிறாரு. அதில் என்ன 742வது லைன் எப்படி போகுது அப்படின்னா, and Plato says, to those able to read, the word should be the cousin to the deed. இதை அவர் யார் சொன்னா அப்படின்னா பிளேட்டோ. பிளேட்டோ says for those with power to the read, the word should be as cousin to the deed. Exact line from prologue to the Canterbury Tales. ஸோ பொதுவாகவே ஒரு கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணும்போது இது எந்த யூனிட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா 50% அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ற ஸ்டேஜ்ல இருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், who called Thomas Kidd as sporting kid? ஸோ இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜான்சன் எல்லா போயட் பற்றியும் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதில் ஆப்ஷன் ஏ, ஜான்சன் சேஸ் தாமஸ் கிட் ஆஸ் ஸ்போர்ட்டிங் கிட். இந்த கொஸ்டின்ல நாம எதுவுமே ரொம்ப டீப்பரா, இப்போ தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி நமக்கு பிரிஸ்கிரைப்ல இருக்கு. அப்போ இது ஸ்பானிஷ் ட்ராஜடியில உள்ளது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா
கிட்டை பத்தி ஒரு ரைட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய A to Z அவருடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன்ல வரும்போது இந்த விஷயங்கள்லாம் நாம வந்துடும். அதனால ஆத்தர் பேக்ரவுண்டை நல்லா படிச்சுக்கிற வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டேஷ் இஸ் தி காட் ஆஃப் வைன். இந்த பர்டிகுலர் கொஸ்டினை வந்து பெரும்பாலும் நிறைய பொயட்ரியில அதுக்கப்புறம் டிராமாலெல்லாம் ரெஃபரன்ஸாக வருது. இப்போ கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த ஓல்டு ஒர்க்ஸ்ல வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது. அதனால வந்து இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான் சொல்ல போனா. பேக்கஸ், ஸோ ட்ரைடன் கோட் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் சாசர் கோட் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஃபேரி குயின்ல பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா இதுலையுமே வருது. அதனால வந்து பேக்கஸ் இஸ் தி ஆன்சர். ஹூ இஸ் தி சன் ஆஃப் த ஸ்பானிஷ் ட்ராஜடி? ஃபேக்சுவல் கொஸ்டின். வெறும் அந்த கேரக்டர் அந்த ஃபர்ஸ்ட் பேஜை வச்சு இந்த கொஸ்டினை எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆப்ஷன் ஏ ஹொரேஷியோ. Then the blood and thunder element of kids drama resembles Shakespearean drama. இதுவுமே ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் டு தாமஸ் கிட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ பார்த்தோம்னா மெமசிஸ்னா அந்த இமிட்டேஷன், அட்ராக்டிவ் ஃபீச்சர், வீக்னஸ், எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சிக்கலா இல்லை. ஸோ கண்டிப்பா தாமஸ் கிட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணலை, அது ஓகே. ஸோ வீக்னஸும் பண்ணலை, மக்களுக்கு பிடிக்காம இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால 2 ஆப்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. த பிளட் அண்ட் தண்டர் எலிமெண்ட் ஆஃப் கிட்ஸ் டிராமா ரிசம்பிள்ஸ் ஷேக்ஸ்பியரியன் டிராமா விச் இஸ் அன் அட்ராக்டிவ் ஃபீச்சர். இது வந்து எக்ஸாக்ட் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து அது கிளாசிக்கல் இதில் எல்லா ஒர்க்குமே காப்பி ஆஃப் தி ஒர்க் இமிட்டேஷன் தான். இப்போ அட்ராக்டிவ் ஃபீச்சர் ஏன் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸை வந்து ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சராக இருந்துச்சு. தாமஸ் கிட் யூஸ் பண்ணாரு, அப்புறம் ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணாரு, மார்லோ யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Who is Arthusa in Dr. Faustus? டாக்டர் ஃபாஸ்டஸ்ல ஃபேக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய தீம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா ரொம்ப சிம்பிளா ஒரு மைனர் கேரக்டர்ல இருந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளவு டீப்பா நாம படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இதுல இருந்து தெரியுது. ஹூ இஸ் அர்த்தூசா இன் டாக்டர் ஃபாஸ்டஸ்? குட் ஏஞ்சல், பேட் ஏஞ்சல், மதர் ஆஃப் டைனோசிஸ் அண்ட் என் நிம்ஃப். இப்போ ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என் நிம்ஃப். ஸோ அதுதான் ஆன்சர். இது எதுல வருது அப்படின்னா சீன் 12ல வருது. சீன் 12ல வந்து ஃபாஸ்டஸ் வந்து அவனோட பிலவட வந்து அர்த்தூசா கூட கம்பேர் பண்றாரு. இது வந்து கிரீக் மித்தாலஜி. அந்த எக்ஸாக்ட் லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மோர் லவ்லி தேன் த மொனார்க் ஆஃப் தி ஸ்கை இன் வாண்டன் அர்த்தூசாஸ் அசோட் ஆர்ம்ஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வருது. அப்போ நம்ம லைன் பை லைனா ஒரு தடவை நம்ம கோ த்ரூ பண்ண வேண்டியதோட அவசியத்தை இந்த கொஸ்டின் நமக்கு சொல்லுது. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா வேர் டிட் ஜோப் லிவ்? புக் ஆஃப் ஜோப்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே இதில் தான் வரும், த லேண்ட் ஆஃப் உஸ். ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கொஷின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது கொஷின்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் எல்லாம் கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஷின் 7 கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த புது சிலபஸ்ல இருந்து. இது போக அந்த மற்ற ஃபியூ கொஸ்டின்ஸ் இருந்து அந்த ரிமூவ் பண்ணதுலேருந்து அதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. அப்போ வந்து எல்லாமே சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஆனால் அதை எப்போ நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை கோ த்ரூ பண்ணியிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், படித்த இன்ஃபர்மேஷனை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால எந்த கொஸ்டின்னாலும் ஆன்சர் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு தடவை இந்த கொஸ்டினை கேட்டுட்டாங்க அதனால இன்னொரு தடவை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால இந்த பாஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம கோ த்ரூ பண்றது ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 ஒர்க் தான் வந்து நாம புதுசாக படிக்கிறோம். என்னெல்லாம் அப்படின்னா இந்த புக் ஆஃப் தி டச்சஸ், எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், இந்த 2மே பெருசு. அடுத்து ஒரு சின்ன ரிமெம்பரன்ஸ் போம். அப்போ புது போயமை வந்து நல்லா படிச்சுக்கணும்,
பழசுல வந்து இன்னும் டீப்பரா கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ ஆன் நெக்ஸ்ட் யூனிட். ஆல் தி பெஸ்ட், ஹாவ் a nice day.